ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராமா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கான்ட்ராக்ட் மேரேஜ் டைம் டு ஃபால் இன் லவ் அந்த ட்ராமாவோட பார்ட் 8 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடு யார் பார்க்கல போய் பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ தான் கதை புரிய. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போன எபிசோட் ஒரு தடவை பார்த்து முடிச்சோன்னாக்கா ஹீரோ ஒரு வழியாக அந்த நெக்லஸை ஹீரோனுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோட எண்டில் ஹீரோட சைல்டுஹுட் கிளாஸ்மேட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை காமிச்சிருப்பாங்க. அவங்க நேம் வந்து மேன்கோ. அதோட போன எபிசோட முடிச்சிருப்பேன். இப்போ வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஒரு ஆல்பம் மாதிரி எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதில் பார்த்தாக்கா ஒரு சின்ன பையனும் சின்ன பொண்ணும் இருக்காங்க. அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆல்பத்தை பார்த்துக்கிட்டே ஹீரோ யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்கனாக்கா, ஒரு பொண்ணுக்கு வந்து இவங்க நெக்லஸ் போட்டு விடுற மாதிரி இருக்கா. அந்த நெக்லஸை பார்க்கறதுக்கு அப்படியே ஹீரோயின் அவங்க அம்மா கொடுத்த நெக்லஸ் மாதிரியே இருக்கா. அந்த பொண்ணும் சொல்லுது, இது எங்கள் அம்மா எனக்காக கொடுத்த நெக்லஸ், நீ போட்டு விடு அப்படின்ற மாதிரி போட்டு விடுறாங்க. அப்புறமா தான் காமிக்கிறாங்க அந்த பையன் வந்து ஹீரோ. ஆனால் அந்த பொண்ணு யாரு அப்படின்றது சரியாக காமிக்கல. அதாவது அந்த பொண்ணோட ஃபேஸை காமிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு யாரு அப்படின்றத கரெக்டாக சொல்லலை. அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை நம்ம 2 பேரும் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணி முடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட அந்த பொண்ணு வந்து ஹீரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. இதோட அப்படியே ஹீரோ ஸ்டாப் ஆகிடுறாங்க. அதுதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு மேம் அந்த பொண்ணு எதுவுமே ஷீஷின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படின்னாக்கா அந்த பொண்ணு வந்து ஹீரோயினா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாங்க. ஹீரோ அதை யோசிச்சுட்டு உள்ளே வராங்க. அப்போ ஹீரோயின் தான் பெட் மேலே உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி நான் தான் பெட்டில் தூங்குவேன். டெய்லிக்கும் அந்த சோஃபாவில் தூங்கி தூங்கி எனக்கு எதனா ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு நாள் பார்த்தாக்கா உடம்பு வலி, ஒரு நாள் பார்த்தா கால் வலி வருது. அதனால நான் தான் இன்றைக்கி பெட்டில் தூங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோ சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, நான் தான் பெட்டில் தூங்குவேன் அப்படின்ற மாதிரி மாறி மாறி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சரி ஓகே, ராக் பேப்பர் சிசர் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. 2 வாட்டி ஜெயிக்கணும், ஜெயிச்சவங்களுக்கு பெட் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோவும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டே ஹீரோ தான் ஜெயிக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்லிடுறாங்க, இல்லை நீங்கள் லேட்டாக வச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. திருப்பி விளையாடுறாங்க. திருப்பி ஹீரோ தான் ஜெயிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, 2ல் 1 போயிடுச்சுன்னு 1 இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தாக்கா ஹீரோயின் வந்து 2 வாட்டியுமே ஜெயிச்சிட்டாங்க. அதனால ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, நீ எப்பயுமே பேப்பர் தான் வைப்பியா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் தூங்கிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவங்க செக்ரட்டரி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி இத்தனை மணிக்கு இத்தனை ஷெடியூல் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தாக்கா ஹீரோ டப்புன்னு நின்றுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, எதுக்காக என்னோட டேபிளில் இருக்க பொருளெல்லாம் மாற்றி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவங்க செக்ரட்டரிட்ட கேட்குறாங்க. பாஸ், நான் எதுக்காக உங்கள் டேபிளில் இருக்க பொருள் எல்லாத்தையும் மாற்றி வைக்க போகிறேன், அவங்க டேபிள் பக்கமே வரல அப்படின்ற மாதிரி சீட்டுவோ சொல்கிறாங்க. பின்னாடிலேருந்து மேன்கோ வந்து நான் தான் எடுத்து வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோ, நீ எப்படிங்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் இந்த கம்பெனியில் சும்மாலாம் வரல, நானும் இந்த கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன், இன்றைக்கி தான் எனக்கு ஃபஸ்ட் டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ செக்ரட்டரியை பார்க்குறாங்க. அவரை பார்க்காதீங்க, என்னை ஹெச்ஆர் தான் வந்து இந்த கம்பெனிக்கு வேலை செய்ய சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் ஹெச்ஆரே உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நீங்கள் திறமைசாலியாக தான் இருப்பீங்க, வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கை கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க ஹேண்ட் ஷேக் கொடுக்க மாட்டாங்க. போன எபிசோடில் பார்த்தா அவங்க கை கொடுத்துருப்பாங்க, ஹீரோ ஹேண்ட் ஷேக் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுட்டு தான் இப்போ அவங்க ஹேண்ட் ஷேக் கொடுக்க மாட்டாங்க. பக்கத்தில் பார்த்தா சீட்டுவோ தான் நின்றுட்டு இருக்காங்க. நான் ஹீரோ கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சீட்டுவும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. போகிற மாதிரி போய் கதவு பக்கத்தில் காது வச்சு ஒட்டி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோவும் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் என் பெர்மிஷன் இல்லாமல் இங்கே இருக்க எந்த பொருளையும் தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அவங்க பிளேஸில் போய் உட்காந்துக்கிறாங்க. மேன்கோ வந்து ஷீச்சாங் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க. ஷீச்சாங்னு எனக்கு கூப்பிடாதீங்க, என்னை கூன்னு கூப்பிடுங்க, இங்கே இருக்கவங்களாம் எனக்கு கூ தான் கூப்பிடுவாங்க, நீங்களும் எனக்கு கூ தான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு மேன்கோ மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோவும் அந்த ஃபைலை பிரித்து பார்க்குறாங்க. மேன்கோ சொல்கிறாங்க, இந்த டிசைனை நானே கிரியேட் பண்ணது, சைனீஸ் கம்பெனி அப்ராட் கம்பெனி, இதில் இருக்கிற டிசைனை வாங்குறதுக்காக என்கிட்ட ரொம்ப ட்ரை பண்ணாங்க, ஆனால் உங்களுக்கு நான் தரவே இல்லை, இதை நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கையில் கொடுக்குறாங்க. ஹீரோவும் பிரித்து பார்த்துட்டு இது எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேன்கோ கையிலே கொடுக்குறாங்க. இதை எடுத்துகிட்டு கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மேன்கோவும் போக பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூப்பிடுறாங்க. மேன்கோவும் திரும்பி பார்க்குறாங்க. அந்த ஃப்ளவர் பாட்டையும் எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த ஃப்ளவர் பாட்லாம் கோவமாக எடுத்துகிட்டு வெளில நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே சீட்டு வந்து கதவு பக்கத்தில் தான் காதை வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. இப்பயும் அது மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க திடீர்னு கதவை திறந்துருவாங்க. சீட்டுவுக்கு தெரிஞ்சிருக்க கதை தான் திறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதனால பக்கத்தில் கூனி எழுதிருக்கோம், அதை உட்காந்து துடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேன்கோக்கு ஒன்றுமே புரியல, சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இது மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போய் ஃப்ளவர் பாட்லாம் டஸ்ட்பினில் போட்டு சோகமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தாக்கா பக்கத்தில் இருந்த பர்ஃப்யூம் பாட்டில் ஒன்று தள்ளி விட்டுருவாங்க. அதுவும் கீழே விழுந்து உடஞ்சிரும். சரி க்ளீன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கிளாஸ் பீஸில் ஒன்று வந்து ஹீரோயின் கையை கிழிச்சிரும். அதை வந்து அவங்க பாட்டியும் பார்த்துருவாங்க. ஏமா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு போய் கட்டு போட்டு விட்டுருவாங்க. சின்ன காயம் தான் பாட்டி, அதனால எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க பாட்டி, நீ காஸ்மெட்டிக்ஸோட வேலை செய்கிறமா, அதனால இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு, அதனால இந்த கட்டாக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டியும் சொல்கிறாங்க, இப்போலாம் ஹீரோ சரியாக சாப்பிட்ற மாதிரி எனக்கு தெரியல, அதனால நீங்கள் 2 பேரும் ஆஃபீஸில் போய் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, இதில் சாப்பாடு இருக்குது, இதில் சூப் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோனா அது வரைக்கும் அமைதியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சூப்புன்ற பேரை கேட்டதுக்கப்புறம் தான், சூப்பா எனக்கு வேண்டாம் பாட்டி, கண்டிப்பாக எனக்கு வேணவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா இது நார்மல் சூப் தான் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. சரிங்க பாட்டி, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனும் சொல்லிடுறாங்க. ஹீரோனும் ஹீரோட ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஹீரோவை தேடி பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஹீரோ இல்லை. அதனால் அமைதியாக உட்காந்துடுறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. ஹீரோ வந்ததை ஹீரோயினுமே பார்த்துடுறாங்க. அதனால பாட்டி சாப்பாடு கொடுத்து விட்டாங்க சேர்ந்து சாப்பிட சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. பார்த்தாக்கா ஒரே ஒரு ஸ்பூன் தான் வச்சுருக்காங்க. அதுவும் ஹீரோயின் ஸ்பூன் தான் வச்சுருக்காங்க. சரி பரவாயில்ல விட, இந்த ஸ்பூன்லேயே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சாப்பிட்றாங்க. மாற்றி மாற்றி 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தாக்கா கரெக்டாக அந்த இடத்துக்கு மேன்கவும் வராங்க. அவங்க வந்தது கூன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து தான் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஹீரோயின் கண்டுபிடிச்சிறாங்க. இவங்க தானே அந்த சேரிட்டியை நடத்தினது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டுட்டு அவங்களே யோசிக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன இங்கே வேலை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மேன்கோவே சொல்கிறாங்க, இது மாதிரி நானும் கோவும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினி மேன்கோவை பார்த்துட்டு ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோவும் ஏதோ சொல்லலான்னு வராங்க. அதுக்குள்ளே மேன்கோவே சொல்கிறாங்க, இது மாதிரி கம்பெனியை பற்றி எனக்கு எல்லாமே தெரிஞ்சாதானே கம்பெனிக்கான பெஸ்ட்டு என்னால் தர முடியும், அதனால சீக்கிரம் சாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு திரும்ப பேசுறதுக்கு வராங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோயினே சொல்லிடுறாங்க, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்துடுறாங்க. இப்போ வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினா அதே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அவங்க பாட்டியும் கூப்பிடுறாங்க. இவங்களும் சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அதெல்லாம் மறந்துட்டு கடைசியில் பார்த்தாக்கா அவங்க பாட்டியும் அதே தான் காமிக்கிறாங்க. பாட்டி தான் நியூஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி மேன்கோ வந்து அப்ராட்லலாம் போய் படிச்சிருக்காங்க. அவங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்கு. அதை பார்த்து படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் மீட் பண்ணியிருக்காங்க. இப்போ எதுக்காக மீட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அதெல்லாம் ஃபேக் நியூஸ் தான், இருந்தாலும் அவங்க பாட்டி படிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோன் அதை கேட்டுட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் பாட்டி படிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என் பேரனை பற்றி நல்லா தெரியும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு மேன்கோ பற்றியும் தெரியும். மேன்கோ வந்து சின்ன வயசுலேருந்தே ஹீரோக்கு ட்ரை பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோயின் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. அதனால நீயும் வேலைக்கு போய் சேரணும், அங்கேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோயின் நான் போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் நீ போய் தான் ஆகணும், நான் சீட்டு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் சீட்டு ஓவும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க, இன்னிலேருந்து நீங்கள் ஹீரோக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து பர்சனல் அசிஸ்டன்ட்னா என்ன வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்ட சீட்டுவோ சொல்கிறாங்க, எனக்குமே அப்படின்னா என்ன பண்ணணும்னே தெரியாது, பாட்டி கேட்டாங்க நானும் வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்லிட்டான், ஆனால் எனக்குமே அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சீட்டுவோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீட்டுவே சொல்கிறாங்க, ஹீரோ கூட 24 மணி நேரமும் இருக்கணும், ஹீரோக்கு ஒரு ஹெல்ப்பராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனா அப்படியா சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்போத்துலேருந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சீட்டுவோ இப்போயே நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் சீட்டுவும் இப்போ ஹீரோட ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஏற்கனவே ஹீரோவும் மேன்கோவும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்ததை மேன்கோ பார்த்துடுறாங்க. உங்களுக்கு என்ன இங்கே வேலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனும் சொல்கிறாங்க, ஹீரோட பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மேன்கோவும் போயிடுறாங்க. ஹீரோனும் இதுதானே என்னோட டேபிள், நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனும் போய் உட்காந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோ நான் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. ஹீரோனும் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கூட போயிடுறாங்க. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, இது மாதிரி உங்கள் கார் ரிப்பேரில் இருக்குது, அதனால பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு ஹீரோ பஸ்ஸில் போகணுமா, நான் இதற்கு பஸ்ஸில் போனதே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி பஸ்ஸில் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனும் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பஸ் செம கூட்டமாக இருக்குது. ஹீரோவும் ஹீரோனும் நின்றுட்டு தான் வராங்க. அவங்க ஸ்டாப்பும் வந்துருச்சு, அதனால இறங்கிடுறாங்க. பார்த்தாக்கா ஹீரோட டை வந்து லூஸாக இருக்குது. ஹீரோயின் கட்டி விட்டுட்டு இருக்காங்க. பின்னாடிலேருந்து ஒரு கார் செம்ம ஃபாஸ்ட்டாக வருது. கீழே பார்க்குறாங்க, சேராக இருக்குது. ஹீரோ பார்க்கல, ஹீரோயின் மட்டும்தான் பார்த்துருக்காங்க. ஹீரோவை தான் காப்பாற்ற போகிறாங்கன்னு பார்த்தாக்கா ஹீரோட டையை பிடிச்சி இழுத்து இவங்க மேலே ஒரு டாட் தண்ணி கூட படாத அளவுக்கு இவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஹீரோ ஃபுல்லாக நனைஞ்சிட்டாங்க. ஹீரோயின் கையில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும், அதையும் ஹீரோட கோட்லேயே தொடச்சிட்டு ஹீரோவை நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஹீரோவை முறைக்கிறாங்க, இதுக்கு தான் நீ பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.